இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். அன்பு சகோதரங்களே, இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒரு கணம் பார்ப்போம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களும், அவர் உயிர் உள்ளவர், அவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை விட்டு விலகிற தேவன் அல்ல என்று நாங்கள் அறிந்திருந்தாலும் பல தடவைகளில் சில வல்ல எங்களுக்கு வருகின்ற சோதனைகள், நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்களில் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் சகோதரங்களே. ஒருமுறை ஒரு சகோதரனை நான் சந்திக்க நேரிட்டது. ஒரு ஆப்பிரிக்க தேசத்தின் சகோதரன். அவரிடம் நான் ஆண்டவரை பற்றி கதைத்து கொண்டு போகின்ற பொழுது அவரிடம் கேட்டேன், நீ அது ஒரு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று ஆலயத்துக்கு சென்றியாண்டு கேட்க இல்லை என்றான். ஏன் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஆண்டவர் என் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்யட்டும், அப்போ நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போவேன் என்று. அப்பொழுது நான் சகோதரனை பார்த்து கேட்டேன், அப்படியா சகோதரனை, ஆண்டவர் உன் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்ய இல்லையா? இல்லை, நான் ஆண்டவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், அவருக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும். அப்பொழுது தொடர்ந்து பேசிக்கொண்டு போகிற பொழுது அந்த சகோதரனிடம் நான் ஒன்றாய் நான் கேட்டேன், உன்னுடன் நான் ஒன்று கதைக்கலாமா? எஸ் என்றார். அவருடன் தொடர்ந்து நான் கதைத்து கொண்டு போகின்ற பொழுது அவருடைய தேசத்தை கேட்டு, அவர் ஒரு உகண்டா தேசத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரன். நன்றாய் உடுத்தி நல்ல ஷூ போட்டிருக்கிறாரு, நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கின்றார், நல்ல வசதி பணம் உள்ள ஒரு சகோதரன். அவரிடம் கேட்டேன், நீ நல்ல ஷூ போட்டிருக்கிறாய், இந்த ஷூ என்ன விலை என்று கேட்டேன். 150 பவுன் என்றார். நான் கேட்டேன், சகோதரனே, உனது உறவுகள் உண்ட தாய் நாட்டில் இருக்கிறார்கள் தானே? ஆம். நீ இங்கு 150 பவுனுக்கு ஒரு ஷூ வாங்கி போட்டு உன் கால் தூசிப்படாதபடி அழகாக போட்டு பயணம் போகின்றாய். இதே உனது உடன்பிறப்பு அல்லது உன் குடும்பத்தில் உன் உறவுகளில் இருக்கிற ஒருவர் உன் தாய் நாட்டில் செருப்பு கூட போட வழி இல்லாமல் வெறுங்காலில் சுட்டரிக்கும் வெயிலில் சுடுகின்ற மணலுக்குள்ள நடந்து போகின்றார்களான்னு. ஆம். அப்போ கடவுள் உனக்கு நல்ல ஷூ வாங்கி போட்டு 150 பவுனுக்கு, நான் கூட 150 பவுனுக்கு இதுவரைக்கும் ஷூ வாங்கினது இல்லை சகோதரி, நீ போட்டிருக்கிறாய், இது மிரக்கல் இல்லையான்னு கேட்டேன். அதே போன்று அவர் உடுத்திருந்த உடை நீ எவ்வளோ அழகாக உடுத்திருக்கின்றாய். இதே உண்ட தேசத்திலே உன்னுடைய உறவுகள் உன்னுடைய சகோதரங்களாக இருக்கலாம். உடுத்த உடுப்புக்கு அடுத்த உடுப்பு மாற்றுவதற்கு இல்லாமல் கிழிந்த ஆடைகளோடும் பாடசாலைக்கு செல்லுகின்றதும் தொழிலுக்கு செல்லுகின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமண்டா, உனக்கு நல்லா உடுத்திருக்கக்கூடிய ஒரு வசதியை கடவுள் கொடுத்திருக்கிறாரே, இது மிரக்கல் இல்லையான்னு கேட்டேன். அதே போன்று அவர் நல்லா படித்த ஒரு சகோதரன், நல்லா உழைக்கின்ற ஒரு சகோதரன். சொன்னேன், இதே போன்று ஒவ்வொன்றா இந்த சகோதரனுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டு வந்தேன். ஆண்டவர் உன் வாழ்வில் எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களான காரியங்கள், எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு நல்ல அறிவுத்திறனை கொடுத்திருக்கிறார், நல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உன்னை இம்மட்டும் ஆசீர்வதித்த கடவுளை பார்த்து நீ ஒரு அற்புதம் செய்ய, அப்போ தான் உன்னிடம் வருவென்று கேட்கின்றாயே, எது நியாயம், எது சரி என்று கேட்டு அந்த சகோதரன் ஓண்டு அளவழிக்கிட்டவன் சகோதரன். அவன் சொன்னான், நான் இன்றைக்கே ஆலயத்துக்கு போக வேண்டும். அப்போ நாங்கள் நிற்கின்ற இடத்துல நான் ஃபோனில் கூகுள் பண்ணி அந்த சகோதரனுக்கு இந்த ஆலயத்துக்கு போய் நாங்கள் எங்களுடைய உரையாடலை பற்றி அங்கே இருக்கிற ஊழியக்காரிடம் சொல்லு, ஆண்டவரிடம் உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி அனுப்பினேன். அன்பு சகோதரங்களே, அதே போன்றுதான் சதுசேயரும் பரிசேயரும் என்ற மற்ற நற்செய்தியை பார்க்கின்றோம். சதுசேயரும் பரிசேயர் கூட்டம் வந்து ஆண்டவரிடம் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், அப்போ நாங்கள் உங்களை நம்புகிறோம் என்று கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சீரல் இந்த தலைமுறையினே என்னிடம் அடையாளம் கேட்கின்றார்கள், இவர்களுக்கு யோனாவை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டார். என்னால் ஆண்டவர் யாருன்றவர்களே, யோனாவின் ஆண்டவரின் அடையாளமாய் வந்தவர், 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தவர், ஆண்டவர் 3 நாள் நாம் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். இந்த ஆண்டவருக்கு பதிலாக வந்த ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற யோனாவை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறாரு. அந்த அடையாளத்தை ஒரு வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது.
அன்பு சகோதரி சகோதரியே, இன்று எங்கள் வாழ்வில் நாங்களும் அந்த நிலையில் இருக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டு இல்லை, பரிசேயரை போன்று நாங்கள் இராது, எங்கள் வாழ்வில் அவர் இம்மட்டும் நன்மை செய்தவர், இனிமேலும் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையோடு, அவர் இம்மட்டும் எங்களுக்கு செய்த அற்புதங்களும் எங்கள் வாழ்வில் அவர் எங்களை வழிநடத்தி வந்ததும் எங்களுக்கு நம்பிக்கை, அவரை நம்புவதற்கு போதுமான அளவு இருக்கின்றதே சவரங்களே, அவரை நாங்கள் நம்புவோம். குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, அப்பா, பல தடவைகளை பரிசேயரை போல நாங்களும் அடையாளம் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இந்த நன்மை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, அப்ப நான் நம்புகிறேன் என்று சொன்ன கணங்களும் உண்டு ஆண்டவரே. எங்களை மன்னியுங்கப்பா ஆண்டவரே. இதோ அப்பா, எங்கள் வாழ்வில் நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைக்கின்றோம். இதே எங்கள் குடும்பங்களில் உறவுகளை எத்தனையோ பேர் இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. நான் பெற்ற நன்மைகள் பெறாது இல்லாத எத்தனையோ சகோதரங்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் என் வாழ்வில், எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்பத்தில் நீர் இவ்வளவு அற்புதம் அதிசயம் செய்திருக்கிறீங்களே, நாங்கள் மறந்து போன கணங்களுக்காக எங்களை மன்னித்திருங்க ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களை நினைக்கின்றோம். நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இனி நாங்கள் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை போற்றி புகழ்வது மாத்திரம் அல்ல, நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர் என்று இந்த உலகம் அறியும்படியாய் நாங்கள் இந்த உலகத்துக்கே அறிக்கை பண்ண குடும்பமாய் எங்களை தாழ்த்துகின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உமது அன்பின் பிள்ளைகளாய், உமது பேரிரக்கத்தை, உமது அன்பையும் கண்டு கொண்ட பிள்ளைகளாய், நீர் உண்மையிலே எங்களுடைய இரட்சகர் மீட்பெருந்தான் என்பதை அனுபவித்த பிள்ளைகளாய் இந்த உலகத்துக்கு நாங்கள் பறைச்சாற்ற தூய ஆவியினாலே எங்களை அபிஷேகித்து இன்றைய நாளிலும் எங்களை வழி நடத்துங்க. எம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன்.